அலர்ஜி காஸ்மான்னா அந்த காசட்டிவ் எதுக்கு அலர்ஜியோ அதுலேருந்து நம்ம வந்து விலகி இருக்கணும், அவ்வளோதான். போலன் டஸ்ட் அலர்ஜின்னா சில வீட்டுக்கு முன்னால் அந்த கொடி மாதிரி படர்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் உள்ள அந்த மகரந்த தூள் இருக்கு இல்லையா, அது காற்றுல அப்படி படந்து அந்த இடங்கள்லாம் போலனாக இருக்கும். அந்த காட்டில் மகரந்த தூள் இருக்கும். அது தூள் வந்து தெரியாதுல்ல, காற்று அடிச்சுன்னா அப்படி வரும். அதனால் அலர்ஜி. அப்போ அதில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மரத்தை வெட்டி தூர போட்டு வேறு பூஞ்செடி வச்சுக்கலாம். வீட்டில் உங்களுக்கு ஹவுஸ் டஸ்ட் அலர்ஜி, வீட்டில் உள்ள டஸ்ட் அலர்ஜினா பெருக்கி அல்லாமல் ஸ்வாப் பண்ணி தொடச்சிக்கலாம். இன்னும் வேக்யூம் கிளீனர் போட்டு எடுத்துகிட்டு ஸ்வாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹவுஸ் டஸ்ட் அலர்ஜி. ஒட்டடை அலர்ஜினா ஒட்டடை அடிக்கிற அன்றைக்கி அங்கே இருக்கக்கூடாது, வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயா போயிடணும். என்ன பண்ணுறது, ஒரு நாள் கழிச்சு வந்தால் கூட சிலருக்கு ஒட்டடை அடிச்சோன்னா மறுநாளைக்கு அலர்ஜி வரும். இப்படி மீன் அலர்ஜினா அதை அவாய்ட் பண்ணணும். ஏதாவது அலர்ஜியாக இருந்து நீ கண்டுபிடிச்சோன்னா, ஏதாவது சாப்பிடும்போது நமக்கு வீசிங் அதிகமாக வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த அலர்ஜிக் ஆஸ்மாவுக்கு ப்ரிவென்டிவாக மாத்திரை இருக்குது. டெய்லி ஒரு மாத்திரை நைட்டு போட்டுக்கலாம். போட்டால் அந்த ஃப்ரீக்வன்சி இருக்காது, அடிக்கடி இருக்காது. அது கொஞ்சம் அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு மாதத்துக்கு 2 தடவை 3 தடவை நெபுலைஸ் பண்ணணும். அப்படிலாம் வர்றது வராமல் நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு எப்போவாது ஒருக்கா வரும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். சிலருக்கு அந்த கிரானிக் பிராங்கியல் ஆஸ்மாங்கிறவங்க வந்து ரெகுலராக மெடிசின் எடுக்க வேண்டியிருக்கும். அது மினிமம் டோஸில் நெபுலைஸ் பண்ணிக்கலாம், அல்லது இன்னலேஷன் ஒரு உரிகிற மாதிரி மருந்து இருக்கும், பவுடர் ஃபார்மில் இருக்கும். அப்படி வாயில் வச்சு அப்படின்னு ஒரு உரிஞ்சிங்கன்னா லங்ஸுக்குள்ளே போய் டெபாசிட் ஆயிரும், சிம்டம் ரிலீவ் ஆயிரும். அதுலேயே ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்குது, ரிலீவரும் இருக்குது, ப்ரிவென்ஷனும் இருக்குது. 2 மருந்தும் கம்பைண்டாக வரும். அதை நெபுலைஸ் பண்ணிக்கலாம், அல்லது ரோட்டா கேப்சூல்ட்டு அந்த கேப்சூல் போட்டு உறிஞ்சிக்கலாம், அல்லது இன்ஹலேஷனுங்கிறது ஒரு பஃப் மாதிரி அடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கேரி அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியோ, உங்களுக்கு ஹேண்ட் லங் கோஆர்டினேஷன் இருக்கணும். அப்போ தான் அந்த நம்ம இது பண்ணலாம். அது ஸ்ப்ரே பண்ணுறதுலாம் நீங்கள் அடிக்கும்போது ப்ரெஸ் பண்ணும்போது டக்குன்னு ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணணும், அப்போ தான் அப்படி வாய்க்கு உள்ளே மூச்சு இழுக்கும்போது கரெக்டாக போகணும். இல்லை நீங்கள் மூச்சு வெளியில் விடும்போது போச்சுன்னா தொண்டையில் தான் நிற்கும், வெளியில் உள்ளே போகாது. அதை விட நீங்கள் சிங்கோ பிரீத்தின்னு இருக்குது, அதை ஒரு திருக்கிட்டு வச்சிங்கன்னா அது லோட் ஆயிரும், உறிஞ்சால் போதும். நீங்கள் அந்த லங்ஸில் டெபாசிட் ஆகக்கூடிய உள்ள ப்ரெஷரில் உறிஞ்சால் தான் அது ரக்கே ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா ரிலீஸ் ஆகாது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ப்ரிவென்ஷனுக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு சிம்டமேட்டிக் ரிலீஃபு இருந்ததுன்னா நீங்கள் டெய்லி ஒரு நேரமோ 2 மேலமோ அந்த பஃப் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். மாத்திரையை விட பஃப் தான் நல்லது, ஏன்னா மினிமம் டோஸ். இது மைக்ரோகிராமில் இருக்கும், மாத்திரையெல்லாம் மில்லிகிராமில் இருக்கும். அதனால் சைடு எஃபெக்ட்லாம் வராமல் இருக்குன்னா இதுதான் பெட்ரு. இப்போ அந்த இன்ஹலேஷன் தெரப்பி வந்த பிறகு அது சொன்னால் சிலருக்கு அப்போயோ திரும்ப உரியணுமா? ஆமாம், ஒரு மாத்திரையை போட்டு உரியதுக்கு என்ன இருக்குது, இல்லைன்னா ஒரு பஃப் எடுக்கிறேன்னு ஒன்றுமே கிடையாது. மினிமம் டோஸு, அவங்க நார்மல் லைஃப் வந்துடலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக பிரச்சனை வராமல் அந்த ஆன்டி அலர்ஜிக்குள்ள மாத்திரையை போட்டுக்கலாம்.